வெல்கம் டு லேர்ன் ஈஸி வித் விஜி. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சில ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்ல லிக்விடிட்டி ரேஷியோஸ் பார்த்திருக்கோம். அதுல கரண்ட் ரேஷியோ அண்ட் குவிக் ரேஷியோ முடிச்சிட்டோம். அடுத்தது லாங் டர்ம் சால்வென்சி ரேஷியோஸ்ல நம்ம ப்ரொப்ரியேட்டரி ரேஷியோ அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம கேபிட்டல் கியரிங் ரேஷியோ தான் பார்க்க போறோம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் பிசினஸ், அதாவது நம்ம பிசினஸ்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் கேபிட்டல் அப்படின்றது. சரி, இப்ப இதுல என்ன நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அமௌண்ட் வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல எவ்வளவு அமௌண்ட் நம்ம கடனா வாங்கியிருக்கோம் அப்படின்றதோட ரேஷியோ. நம்ம டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், ஸோ நம்ம ஓன் ஃபண்ட்ஸ் எவ்வளோ, அதோட நம்ம தனியா கடனா எவ்வளவு வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ற ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது தான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்றது. கேபிட்டல் கியரிங் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு funds bearing fixed interest or fixed dividend divided by equity shareholders funds. சரி, இப்ப funds bearing fixed interest or fixed dividend இதுல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். preference share capital, debentures, bonds, long term borrowings carrying fixed interest. பொதுவா நம்ம கடன் வாங்கும்போது நமக்கு பிசினஸ்ல ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. ஸோ வருஷம் நம்ம இந்த கடனுக்கான வட்டியை கண்டிப்பா பே பண்ணியே ஆகணும். அதே போல கடனை திருப்பி கட்ட வேண்டிய காலம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா இந்த கடனை நம்ம திருப்பி கட்டி தான் ஆகணும். அதே போலதான் இந்த 4 என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட ரூல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு பிசினஸ்ல ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டை பே பண்ணியே ஆகணும். அதே போலதான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியே ஆகணும். அதே போலதான் பாண்ட்ஸும், நெக்ஸ்ட் லாங் டேர்ம் பாரோயிங்ஸும், நம்ம கடன் ஒன்று வாங்கியிருந்தா நம்ம கண்டிப்பா வருஷம் நம்ம வட்டி கட்டி தான் ஆகணும். அது ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி நமக்கு பிசினஸ்ல, இல்ல லாஸா இருந்தாலும் சரி, நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. கண்டிப்பா நம்ம வட்டியை கட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். கேபிட்டல் கியரிங் ரேஷியோக்கு நம்ம ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரேஷியோ எப்படி இருந்தா பிசினஸ்க்கு நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வந்து எப்பவுமே இந்த ரேஷியோ வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும், அதுதான் நல்லது. ஏன்னா எப்பவுமே கடன் அதிகமா இருந்தா பிசினஸ்க்கு அது நல்லது கிடையாது இல்லையா. ஸோ அதனால எப்பவுமே அது லெஸ் தேன் 1 இருந்தா அந்த பிசினஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா என்ன நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ சம்ஸை எப்படி ஈஸியா ஒர்க் அவுட் பண்றது, ஈஸி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.